Hi friends, welcome to Excel Festive. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ரவுண்ட் டவுன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், அதோடைய சின்டெக்ஸ் கீழே கொடுத்துருக்கிறேன். அது எப்படி ஒர்க் பண்ணுன்னு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 பாயிண்ட்ஸை நான் இப்போ மேலே ஒர்க் பண்ணி அது எப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பருக்கு தான் நம்ம இப்போ ரவுண்ட் டவுன் பண்ண போனோம். சரியா, நடுவில் ஒரு காலம் இருக்குது, பிளேசஸ் டு ரவுண்டு, டெசிமல் பிளேசஸ் டு ரவுண்ட். அது சரியா, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுண்டு பாருங்கள். ஈக்குவல் டு ரவுண்ட் டவுன் ஃபங்க்ஷன் அந்த ஃபார்முலா கொடுத்து ஓப்பன் பேரந்திசிஸ் எந்த நம்பருக்கு நம்ம ரவுண்ட் டவுன் போடுறோமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த நம்பர் நான் C4 செலக்ட் பண்ணியிருக்கேன். கமா அடுத்து வந்து நம்பர் டிஜிட்ஸ் வந்து நான் D4ங்கிற இடத்துல நமக்கு 0ன்னு நான் கொடுத்துருக்கேன். அதனால் அந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். சரியா, க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து 0ன்னு கொடுத்துருக்கேன், பிளேசஸ் டு ரவுண்டு. இப்போ இந்த ரவுண்ட் டவுன் ஃபங்க்ஷனில் இங்கே பாருங்க, என்ட்ரு கொடுத்தோன்னா 2ன்னு வந்திருக்கு. எப்போவுமே நம்ம 0 வச்சு ரவுண்ட் டவுன் பண்ணும்போது இது வந்து டெசிமலுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை கன்சிடரே பண்ணாது. டெசிமலுக்கு முன்னாடி இருக்க ஹோல் நம்பரை அப்படியே நமக்கு ஆன்சராக கொடுக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 0ன்னு இருக்காங்க பாருங்கள், 2.37லாம் இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் அது கன்சிடரே பண்ணாது. அந்த டெசிமலுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை மட்டும், அந்த ஹோல் நம்பரை மட்டும் நமக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. 2ன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. 2.37ங்கிறனால நம்ம நெக்ஸ்ட்டு நம்பர் 3ங்கிறது கொடுக்கல, ஏன்னா இது ரவுண்ட் டவுன் பண்ணுறது. அதனால் 2.3க்கு அடுத்து என்ன இருக்கோ அது கொடுக்காம டவுன் பண்ணி நமக்கு 2ன்ற அவுட்புட் கொடுத்துருக்கு. சேம் ஃபார்முலாவை நான் கீழே அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து செகண்ட் ஒன்றில் பிளேசஸ் டு ரவுண்ட் நான் 1ன்னு கொடுத்துருக்கனால டெசிமலுக்கு அப்புறம் 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் நமக்கு அவுட்புட்டாக வருது பாருங்கள், 2.3ன்னு வந்திருக்கு. அதுக்கடுத்து அது என்ன நம்பர் இருக்கோ டெசிமலில் அது ஃபுல்லாக நமக்கு கிடைக்காது. என்ன நம்ம கொடுக்குறோமோ பிளேசஸ் டு ரவுண்டு 1ன்னு கொடுத்துருக்கனால டெசிமலுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து உள்ளது எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம 2ன்னு கொடுத்துருக்கோம். அதனால் 2.37 டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் மட்டும் நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் வரும். ரவுண்ட் டவுன் பண்ணி தான் கொடுக்கும். இந்த மாதிரி அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறது கொடுக்காது. சரியா, இப்போ நெகட்டிவ் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். சேம் ஃபார்முலா தான், ஈக்குவல் டு ரவுண்ட் டவுன் கொடுக்க ஓப்பன் பேரந்திசிஸ் கொடுத்துக்கிறோங்க. கொடுத்துட்டு எந்த நம்பரை நம்ம ரவுண்ட் டவுன் பண்ணுறோமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு கமா இப்போ இங்கே -1 இருக்குல்ல அந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ட்ரு கொடுத்த உடனே பாருங்கள் 23,614 அவுட்புட் வந்திருக்கு. நெகட்டிவ் எப்போ வருதோ அப்போ வந்து டெசிமலுக்கு அப்புறம் உள்ளதை எதுவுமே எடுக்காது, கன்சிடர் பண்ணாது. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் டெசிமலுக்கு லெஃப்டில் உள்ள டிஜிட் இருக்குல்ல அந்த டிஜிட்டை மட்டும் இது ரவுண்ட் பண்ணி கொடுக்கும் டென்ஸாக. பாருங்கள், ஒரு நம்ம -1ன்னு கொடுத்தனால அந்த லாஸ்ட்டு டெசிமலுக்கு முந்தின லெஃப்ட்டில் உள்ள டிஜிட் மட்டும் 0ன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது டென்ஸாக நம்மளுக்கு நெக்ஸ்ட் உள்ள இது ரவுண்ட் டவுன் பண்ணி கொடுக்குது. 43ங்கிறத 14 பண்ணி கொடுக்குது. சரியா ஃப்ரெண்ட்ஸ், -1 இந்த நெகட்டிவ் இருந்துச்சுனாலே டெசிமலுக்கு அப்புறம் எடுக்காது. அதுக்கு முந்தின லெஃப்ட் சைடில் உள்ள டிஜிட்டில் லாஸ்ட்டில் உள்ளது மட்டும் 0ன்னு ஆக்கி கொடுக்கும், ஒரு நம்ம -1ங்கிறனால. அதே ஃபார்மில் பாருங்கள், கீழே நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் -2ன்னு இருக்கனால டெசிமலுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட் ஆஃப் த டெசிமல் வந்து லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து நமக்கு 0ன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. 23,600 நெகட்டிவ்ங்கிறனால டெசிமலுக்கு லெஃப்ட் சைடில் இது பார்த்து அதுக்கு தான் நமக்கு டென்ஸா, ஹண்ட்ரட்ஸா, தௌசண்ட்ஸா அந்த மாதிரி கொடுக்குது பாருங்கள். 0ன்னு கொடுக்குங்க, அடுத்து 00. இப்போ -3ங்கிறனால டெசிமலுக்கு லெஃப்ட் சைடில் வந்து லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு பார்த்தீங்களா. லாஸ்ட் ஒன்று எக்ஸாம்பிள். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். பாசிட்டிவ்க்கு ஒரு மாதிரியா, நெகட்டிவ்க்கு இந்த மாதிரி, அப்புறம் 0க்கு ஒரு மாதிரியா, இந்த 3 பேர் தான் இருக்குது இதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரவுண்ட் ஃபங்க்ஷன், ரவுண்ட் அப் ஃபங்க்ஷன், MROUND ஃபங்க்ஷன், இந்த ஃபார்முலாலாம் எப்படி யூஸ் பண்ணுன்னு நான் கீழே என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுவரை பார்க்கலைன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பாருங்கள். சரியா ஃப்ரெண்ட்ஸ், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.